பிரமா விவசாயத்தில் உள்ள கணக்கு பூராமே கோர்ட்டில் இருக்குது, நீதிமன்ற கோர்ட்டில் இருக்குது. அதை வெளியில் பார்க்க முடியாது. ஏன்னா ஜட்ஜி கோர்ட்டார் பூரா அதுக்கு உள்ள செக்ஷன் பிரிவாக போடலை. அந்த செக்ஷன் பிரிவாக போட்டுருந்தா இன்றைக்கி அழிச்சிருக்க மாட்டான். அந்த இடத்துல என்ன செய்தான் ஏது செய்தான்னு பார்த்து அது என்னதுன்னு அது ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருந்தா தெரியாது. அரசியல்வாதி நியமிச்சிட்டான்ல பிரமா கணக்கு நல்லா கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. அரசியல்வாதி இதுக்கு அதிகாரி 100 அதிகாரி போடு ஒரு மாவட்டத்துக்கு, இதுக்கு அதிகாரி 100 பேரை போடு. எல்லாம் லஞ்சம் ஊழலை வாங்கி தின்னுட்டு சொருவிட்டு அவன் பொண்டாட்டியோட பூவும் பொட்டுமா வச்சு அல்வா பழம் எல்லாம் கொடுத்து பாலில் சுவையாக வாயில் கொடுத்து வாயில் நக்கி கீழே மேலே எல்லா இடத்துலையும் நக்கிட்டு போகிறான் கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன். இங்கே பூரா பூமியை அழிக்கான். அப்போ அந்த கணக்கு எடுப்பார்ல, கவர்மெண்ட் வேலை ஆக்கிற இடத்துக்கு சம்மந்தம் கையெழுத்து போட்ட முறை தூக்கி சொருவிடுவார். சொருவி கம்பியை பழுக்க வச்சு சொருவிடா அப்படிம்பார். சொருவி தானே அடிக்கான். அந்த சொருவில் கம்பியை பழுக்க வச்சு சொருவிடாம்பார். புரியுதா? ஓப்பன் ப்ளஸில் விடுதான். அத்தனை நீதிமன்றத்தில் வழக்காடுது. இதுக்கு அதைத்தான் பிடிக்காரு. கீழே வழக்கறிஞரை வச்சு தப்பிச்சு போயிருந்தான். அதான் சொல்லலாம்ல, கவர்மெண்ட்டு வழக்கறிஞர் இருக்கான், ஐயா கவர்மெண்ட் லாயர் இருக்கான், மற்றதில் எல்லாம் அவன் இருக்கான், நமக்கு தப்பிச்சு போயிடலாம் ஐயா. அது கேஸ் 20 வருஷம் ஓடும், அவ்வளோ அவன் செத்து போவான். நம்ம அதுக்குள்ளே நம்ம நல்லா அனுபவிச்சு விடுவோமுங்க. 20 வருஷம் 30 வருஷம் நம்ம இவ்வளோ கேஸ் ஓடும், நம்ம அனுபவிச்சிக்கலாம். காலை ரெண்டு பிளந்து பொண்டாட்டியில் நல்லா அல்வா வாங்கி எங்கே சொருவணுமோ சொருவி நம்ம நக்கிட்டு போகிறோமுங்க. தூக்கி போட்டு மேய்ச்சி போடுவார். கணக்கு போட்டாரா தோண்டி எடுப்பார். அதான் சொல்லார், செத்தவன் வரைக்கும் தோண்டி எடுப்பார். நீதிமன்ற கோர்ட்டில் சொன்னாரா தண்டனை கொடுக்கலன்னாரா, அந்த செத்தவன் தப்பு செஞ்சிருந்தாலும் அவன் குடும்பத்தில் தண்டனை வாங்கி போவோம். அதுதான் கணக்கு. புரியுதா இல்லையா? ஐபி விட்டவன்லாம் நல்லா சந்தோஷமாக போகிறான்டா. தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தாண்டா முதல் லிஸ்ட்டு. ஐபி லிஸ்ட்டு விட்டவன், மஞ்சள் நோட்டீஸ் விட்டவன். அவன் 2 காலை பிளந்து போகிறான். பொண்டாட்டிகளுக்கு அப்படியே சொருவ முடியலை, ஒன்றுத்துக்கு ஆக முடியல. ஆனால் இதில் சொருகி பூமியை பாழாக்கிட்டு போகிறான். கோர்ட்டில் நம்பர் ஆகி ஐபி நம்பர் ஆகி நான் இந்த கோமனம் இருக்குது, சட்டி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. உடனே கையெழுத்தை போட்டு விட்றேன். உங்க புடி அங்கே இருக்குடா கண்டாரல் மேனே, ஐபி விட்டவன் பூரா உன் புடி அங்கே இருக்குது. தூக்கி உள்ளே கொண்டு போய் செயலரில் ஏற்றுவார். புரியுதா? தண்டனை வாங்கிட்டு போ. சரியா? அதுக்கு தான் அரசியல்வாதி வச்சு நக்கிட்டாலே தான் ஓட்டு போட்டு முத்திரை நம்ம தப்பிச்சு தான் ஓட்டு முத்திரை போட்டோம்னா நம்ம தப்பிச்சு போயிடலாம். சாவது வரைக்கும் பொண்டாட்டி பிள்ளையோட வச்சு நக்கிட்டு போயிடுவோம்னு ஓட்டா பேல விட மாட்டாரா. 2 தரப்பு வாதங்கள் ஐபி லிஸ்ட்டத்தை பிடிப்பார். ஐபி விட்டான்ல, இப்போ போட்டால் தானே அவனுக்கு வழக்கறிஞருக்கு மூளை ஏறும். ஆகா ஐபி லிஸ்ட்டு நம்ம வாங்கி கொடுத்தோம், அவன் என்னடா காலை கையை பிளந்து கார் வண்டி வாங்கி 10 வீடு மாளிகை கட்டி தோப்பு துறை வாங்கியிருக்கான். அரசியல்வாதியை ஐபி விட்ருக்கான். அரசியல்வாதியை டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் ஐபி லிஸ்ட்டு உள்ளே விட்டுருக்கான். கொண்ட நரம்ப பின்னாடி கட் பண்ணி விட்டால் முன்னாடி கிடக்கும். அந்த மாதிரி விடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா. ஐபி கணக்கு போட்டாரா நீதிமன்றம் விட மாட்டார். எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் ஏற்கனவே விட போட்டாச்சு உள்ள. இப்போ அந்த வழக்கறிஞரை பிடிக்காரு. அவன்கிட்ட என்னடா வாங்கி கொடுத்துருக்க வழக்கறிஞர் ஐபி லிஸ்ட்டு ஐபி நம்பர் ஆகி வாங்கி கொடுத்துருக்கா. அவன் என்னடா செஞ்சுருக்கான்னு இந்த வழக்கறிஞர் பிடிக்கல. இவங்க ஆகான்னு வெளியில் இருக்கான். கோடிக்கணக்கா பேப்பரை வச்சு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட மாளிகை கட்டி கார் வண்டிகளை வாங்கி காலை 2 பிளந்து போனான். முக்கால் பிளக்கவா சூடு வச்சு விடுவார். முக்கால் சத்தியம்டா.